பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்கும் உளுந்து புட்டு எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது ஒரு அகலமான கடாயில் 1 கப் அளவிற்கு உளுந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதை மிதமான தீயில் நல்ல வாசனை வரும் வரை வறுத்துக் கொள்ளலாம். உளுந்துவின் நிறம் லேசாக மாறும் பொழுது அடுப்பை அணைத்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக் கொள்ளலாம். அடுத்ததாக 1 கப் உளுந்து இருக்கு அரை கப் வீதம் பச்சரிசி எடுத்துக் கொள்ள வேண்டும். இதையும் அதே கடாயில் சேர்த்து நன்கு பொரிந்து வரும் வரை வறுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் வறுத்த 2 பொருட்களையும் சிறிது நேரம் சூடு ஆற வைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மையாக அரைக்காமல் சற்று கொரகொரப்பாக பொடி செய்து கொள்ளலாம். இப்பொழுது புட்டு செய்வதற்கு மாவு தயாராக உள்ளது. இந்த மாவில் தண்ணீரை லேசாக தெளித்து மாவு பிசைய வேண்டும். இதனுடன் 2 சிட்டிகை உப்பு சேர்த்து தண்ணீர் கலந்து புட்டு பதத்திற்கு மாவை பிரட்டிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மாவை ஒருமுறை பிடித்து பார்க்கும் பொழுது கொழுக்கட்டை போல கெட்டியாக பிடிபட வேண்டும். அப்பொழுதுதான் புட்டு செய்வதற்கு சரியான பக்குவத்தில் தயாராக உள்ளது. இந்த மாவுடன் துருவிய தேங்காய் சேர்த்து கலந்து இட்லி பாத்திரத்தில் நம் விருப்பத்திற்கு ஏற்ப வைத்து வேக வைக்க வேண்டும். மிதமான தீயில் 10 நிமிடம் நன்கு புட்டு வெந்து வர வேண்டும். அதன் பிறகு தேவைக்கு ஏற்ப நாட்டுச் சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை சேர்த்து சுவையாக சாப்பிடலாம். உளுந்து வைத்து இந்த புட்டு செய்வதன் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பது மட்டுமின்றி சாப்பிடுவதற்கும் சுவை சிறப்பாக இருக்கும்.